நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபில்லட். ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரு 5 கமெண்ட் பார்த்துருப்போம். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து இது இப்போ இந்த கார் மாதிரி ஒரு டிசைனை நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து இதில் சர்க்கிளும் இந்த ஆர்க்கும் போடணும்னு நினச்சா போட்டுக்கலாம். நான் சர்க்கிள் வரைய போகிறேன் இப்போ இந்த இடத்துல. ஸோ சர்க்கிளுக்கு சி அப்படின்றத என்ட்ரு அடிப்போம். ஸோ என்ட்ரு அடிச்சுட்டு, அதாவது கீபேடில் சின்றதை டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிக்கிறேன். என்ட்ரு அடித்த பிறகு சென்டர் பாயிண்ட் கேட்குதா, ஸ்பெசிஃபிக் சென்டர் பாயிண்ட். ஸோ இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரஞ்சு கலரில் ஒரு ஷேப்பில் ஒரு வரும், ஒரு 2 ட்ரையாங்கிளை தலையில் கவுத்தி வச்சு ஜாயின் பண்ண மாதிரி. ஸோ அதுதான் வந்து எக்ஸாக்ட் லைன், அந்த லைனில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட். ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து கரெக்டாக கிளிக் பண்ணாலே போதும், சென்டர் பாயிண்ட் மேட்ச் ஆயிரும். ஸோ சர்க்கிள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதே மாதிரி நம்ம சர்க்கிளை போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா இதோட சர்க்கிள் வந்து எனக்கு கொஞ்சம் பெருசாக வேணும்னா பெருசாகிக்கலாம். இது வந்து 2 அப்படின்றோம், இது வந்து 1 அப்படின்றோம். ஓகேங்களா, ஸோ 1 mmக்கு நான் வந்து என்னது ரேடியஸ் வச்சு வச்சுருக்கிறேன். ஓகேங்களா, இதை நான் வந்து ரொம்ப ஜூம் பண்ணி வச்சுருக்கிறதுனால பெருசாக தெரியுது. ஓகேங்களா, ஸோ அடுத்தது மறுபடியும் நான் அகைன் அதே சர்க்கிள் வரைய போகிறேன். ஸோ மறுபடியும் அந்த ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்து அதே சென்டர் பாயிண்ட் இந்த கிட்ட கொண்டு போனாலே தெரியுது, வரைஞ்ச சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்டை நம்மளுக்கு காமிக்குதா, அந்த ஒரு சின்ன லைன் இன்டர்செக்ட் பண்ணி. ஸோ அந்த இடத்துலையே வச்சு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த 2 சர்க்கிளுமே நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு டயர் வைக்கணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த டயர் அப்படியே செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ காப்பிக்கு சிபி அப்படின்ற கமாண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ சிபியை கொடுத்து என்ட்ரு அடிக்கிறேன். செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணி சிபி அப்படின்றத டைப் பண்ணி என்ட்ரு அடிச்சிருக்கிறேன். ஸோ என்ட்ரு அடிச்சதுக்கப்புறம் எந்த இதை எடுக்கணும், இந்த சர்க்கிள் எடுக்கணும். ஸோ அப்போ எந்த பாயிண்ட்டை நான் வச்சு எடுக்கிறேன்னா சென்டர் பாயிண்ட்டை வச்சு தான் எடுக்க போகிறேன். ஏன்னா இந்த சென்டர் பாயிண்ட்டை வச்சு தான் இந்த இடத்துல கொண்டு வந்து வைக்கணும். ஸோ அப்போ இந்த சென்டர் பாயிண்டில் கிளிக் பண்ணி அப்படியே கிளிக் பண்ண மாதிரியே ட்ராக் பண்ணி இன்னொரு இடத்துல கொண்டு வந்து வைக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்டும் இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற மாதிரி வச்சோம்னா தான் ஒரே மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இது வந்து எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் அடுத்தடுத்து எங்கே வீல் வைக்கணும்னாலும் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கலாம், தேவைப்பட்டால் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக 2 வீல் வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ இது வந்து சர்க்கிள் வரைஞ்சிருக்கோம். இப்போ சர்க்கிளில் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே இருக்க லைன் நமக்கு தெரியணுன்ற அவசியம் இல்லை. ஸோ அப்போ நான் அதுக்கு என்ன கமெண்ட் யூஸ் பண்ணலாம், ட்ரிம் அப்படின்றத யூஸ் பண்ணலாமா. ஸோ ட்ரிம்முக்கு டிஆர் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். டிஆர் டைப் பண்ணி டபுள் என்டர். ஸோ டபுள் என்டர் அடித்தா மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ நம்ம வந்து மிடில் இருக்க லைனை சில கட் பண்ணாலும் சரி தான், எங்கிட்ட இருக்கிறத எப்படி வேணாலும் கட் பண்ணிகிட்டே வரலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ கட் பண்ண தெரிஞ்சா. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரிம் கமாண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஜூம் பண்ணி டெலிட் பண்ணால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா ஈஸியாக நம்மளால் வேலையை செய்ய முடியும். ஓகேங்களா, இல்லாட்டி நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கும் சேர்ந்து டெலிட் ஆகும். ஸோ இப்போ இது முடிஞ்சு இதுக்கப்புறம் சின்னதாக ஒரு பல்ப் வைக்கிற மாதிரி வைக்கலாம். ஸோ பல்புக்கு நான் ஆர்க் போட போகிறேன். ஸோ ஆர்க்கு சின்னதாக வரையும் போது 3 பாயிண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணியிருப்போம். அதனால நான் கொஞ்சம் பெருசாக ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ ஆர்க்குக்கு முதல் எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணிடுவோம். ஏன்னா கர்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயரில் இருக்குது, எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணால் தான் அது ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ ஆர்க்குக்கு ஏ அப்படின்றத கொடுக்குறேன். என்டர் அடிச்சாச்சு. ஸோ 3 பாயிண்ட் ஆர்க்குனாலே 3 பாயிண்ட் தான் நான் வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட். எவ்வளோக்கெவ்வளோ ஹைட் வைக்கிறோமோ செகண்ட் பாயிண்ட் செலக்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ பெருசாக தெரியும். எனக்கு சின்னதாக இருந்தாலே போதும் அப்படின்னாலும் சின்னதாக வச்சுருக்கேன். இது செகண்ட் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ சின்னதாக ஆர்க் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி பின்னாடி வச்சுருந்தாலும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம கார் வரைஞ்சிருப்போம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கலாம். ஸோ இப்போ இதான் அடுத்த கமெண்ட் பார்க்க போகிறோம். அடுத்த கமெண்ட் எப்படின்னா ஃபில்லட் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஃபில்லட் அப்படின்னா எஃப், இதுனா என்ன அப்படின்றத சொல்கிறேன். இப்போ காரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எட்ஜில் வந்து எப்படி இருக்குது, அப்படியே கரெக்டாக வெட்டுது, இன்டர்செக்ட் ஆகுதா ஒரு 90 டிகிரியில். ஸோ இந்த மாதிரி கார் எப்போவுமே வராது, கொஞ்சம் ஆர்க் மாதிரி வரும். ஸோ அந்த ஆர்க்கை வர வைக்கிறதுக்கு தான் ஃபில்லட் அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ ஃபில்லட் கமாண்ட் ஒர்க் பண்ணும்போது எப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம எப்போ வரைஞ்சாலும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நல்லா மவுஸ் அந்த பால் வந்து ரொட்டேட் பண்ணோம்னா அந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ க்ளோஸாக வச்சு வரையணுமோ அவ்வளோ கொஞ்சம் கரெக்டாக கிளியரன்ஸ் வரும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக தான் இந்த இடத்த மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஃபில்லட்டுக்கு எஃப். ஓகேங்களா, எஃப்ஐ கொடுத்து என்ட்ரு எடுக்கிறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கே இருக்கிறத நீங்கள் படிக்க வேணாம், நான் என்ன சொல்றேன்னா எஃப் கொடுத்து என்ட்ரு அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஆர் அப்படின்றத டைப் பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ ஃபில்லட்டோட ரேடியஸ் அப்படின்றத இந்த ஆர். ஸோ ஆர் கொடுத்து என்ட்ரு அடித்த உடனே எவ்வளோ ரேடியஸில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆர் கொடுத்து என்ட்ரு அடிச்சது ரேடியஸ் அப்படின்றப்ப இந்த ஹைட் இருக்குல்ல, இந்த ஹைட்டில் பாதியை விட கம்மியாக தான் கொடுக்கணும். ஸோ அந்த ஹைட்டு நான் வந்து 3 mm அப்படின்றத வச்சுருக்கிறேன். அப்போ 1.5 விட கம்மியாக தான் வைக்கணும். நான் 1 mm அப்படின்றத செட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்னென்ன கொடுத்தேன், எஃப் என்டர் ஆர் என்டர் 1. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் எந்த 2 லைனுக்கு இடையில அந்த ஆர்க் வரணும், இந்த 2 லைனுக்கு இடையில. ஸோ அப்போ அந்த லைனையும் இந்த லைனையும் செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த மாதிரி ஆர்க் மாதிரி இருக்கும்.
ஓகேங்களா. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா. ஸோ சின்னதாக ஒரு ஆர்க் மாதிரி வச்சுருக்கோமா. ஸோ இதுதான் வந்து ஃபில்லட்டுக்கான யூஸ். ஓகேங்களா. ஸோ இப்போ இதே மாதிரி எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணலாம். ஸோ மொதல் ஒர்க் பண்ண அதே கமாண்ட் தான், அதனால ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணுறேன். நான் அப்படியே ஃபுல்லாக டைப் பண்ணலை. ஸோ ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணி அந்த 2 லைனையும் செலக்ட் பண்ணுறேன், ஆர்க் வந்துடும். ஓகேங்களா. அகைன் ஸ்பேஸ் பாரை செலக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த 2 எஜ்ஜையும் செலக்ட் பண்ணுறேன், ஆர்க் நமக்கு வந்துடும். ஓகேங்களா. லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண கமாண்ட் அதே டைமென்ஷனில் வேணும் அப்படின்னா ஸ்பேஸ் பாரை யூஸ் பண்ணாலே போதும் தான். ஓகேங்களா. ஸோ புதுசாக டைப் பண்ணுற அவசியம் இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஆர்க் மாதிரி வந்துச்சா. ஸோ அதே மாதிரி மேலேயே நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வச்சுக்கலாம். பட் இந்த அளவுக்கு நமக்கு வராது, அதனால சின்னதாக வரும். அப்படின்றப்ப நான் எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகைன் ஃபில்லட் என்டர் ஆர் என்டர் 0.3 mm கொடுக்குறேன். ஓகேங்களா. ஏன்னா மேலே இருக்கிறது வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால லைட்டாக நமக்கு ஆர்க் வந்தாலே போதும் தான். இந்த லைட்டாக தெரியுதா. ஸோ இவ்வளோ ஆர்க் வந்தாலே போதும் தான். உங்களுக்கு இன்னும் தெளிவாக பெருசாக வேணும் அப்படின்னா நம்ம வச்சுக்கலாம். பின்னாடி இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், அகைன் நான் வந்து ஃபில்லட் என்டர் ஆர் என்டர் 1 mm அப்படின்றத செட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதையும் செட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒரு கார் மாதிரி தெரியுதா. ஸோ இதுதான் நான் வந்து ஃபில்லட்டுக்கான யூஸ், ஃபில்லட் எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றத காமிச்சிருக்கேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆஃப்செட். ஓகேங்களா. ஸோ ஆஃப்செட் அப்படின்றத என்ன அப்படின்றத சொல்கிறேன். நம்ம இப்போ காப்பி கமாண்ட் ஒர்க் பண்ணோம்ல, அதே கான்செப்ட் தான் ஆஃப்செட் அப்படின்றது வரும். பட் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ இங்கே ஆஃப்செட் வரதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு லைன் போடுறேன். ஸோ எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இங்கே வச்சு கிளிக் பண்ணிட்டு எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைன் எல் அடிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு கிளாஸ்க்காக ஒரு சின்ன லைன் போடுவோம். ஓகேங்களா. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், இந்த மாதிரி டேப்பர் லைன் வருது அப்படின்னா சிலருக்கு கை நடுங்குன்றப்ப ஸ்ட்ரெயிட் லைன் வராது. ஸோ அதனால இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வர வைக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், F8 அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து லேப்டாப்பை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் கீயும் F8ஐயும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் சிஸ்டம் யூஸ் பண்ணாலே F8 மட்டும் ப்ரெஸ் பண்ணாலே போதும் தான். ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி திருப்பினாலும் திரும்பாது, ஒன்லி இந்த டைரக்ஷன். அப்படி இல்லைன்னா இந்த டைரக்ஷன், 4 டைரக்ஷன் தான். அதாவது 0 டிகிரி, 90 டிகிரி, 270 டிகிரி, 180 டிகிரி, இந்த டைரக்ஷன் மட்டும் தான் திரும்பும். ஸோ இப்போ இந்த இடத்துல கொண்டு போய் கரெக்டாக இந்த இடத்துல நம்ம வச்சுக்கணும். இந்த இடத்துலலாம் பாயிண்ட் வந்து அதுவாகவே காமிக்கும், அந்த ஆரஞ்சு கலர் பாக்ஸ் நம்மளுக்கு அதுவாகவே காமிச்சிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த லைனை வரைஞ்சாச்சு. இதே லைனை நான் இந்த இடத்துல 2 லைன் போட போகிறேன் அப்படின்னா அந்த 2 லைனையும் நம்ம வந்து எவ்வளோ ஒரு சேம் டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கணும்னாலே போதும் தான். அதுக்கு தான் நம்ம வந்து ஆஃப்செட் அப்படின்றத கொண்டு வரோம். ஓகேங்களா. இப்போ வரைஞ்சதை ஆஃப்செட் எப்படி கொண்டு வரேன்னு பாருங்கள். ஓ என்டர். ஓகேங்களா. இப்போ இந்த லைன் இங்கேருந்து எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸில் வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு இந்த இடத்துல இந்த வைக்க போகிறேன் அப்படின்னா இது எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இந்த லைன் மொத்தமாக நான் எவ்வளோ தூரம் வச்சுருக்கேன் அப்படின்னா 7 mm வச்சுருக்கேன். ஸோ அப்போ இதை நான் ஆஃப்செட் எடுக்கிறேன்னா கரெக்டாக பாதியில் வைக்கணும்னா 3.5 வைக்கணும். ஸோ அப்போ அதை தான் நான் வந்து ஆஃப்செட்டுக்கு 3.5 அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. 3.5 கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட் எந்த லைன் வரணும், இந்த லைன் வேணும். ஸோ அந்த லைனை செலக்ட் பண்ணி இந்த சைடு வரணுன்றப்ப நான் இந்த லைனுக்கு ரைட் சைடில் எங்கே வச்சு கிளிக் பண்ணாலும் கரெக்டாக 3.5 mm வந்துடும். ஓகேங்களா. ஸோ அகைன் நான் வந்து இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி இங்கிட்டு வர வைக்கணும் அப்படின்றப்ப அங்கேருந்து 3. ரைட் சைடு கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ணி ரைட் சைடு கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக 3.5 mm வரும். ஓகேங்களா. ஆக்சுவலாக இது 7 mmன்றது கிடையாது, கம்மியாக தான் கொடுத்துருந்துருக்கிறேன். ஸோ அப்போ இந்த லைனை நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ சில நேரங்களில் தப்பாச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து காப்பி அப்படின்ற கமாண்டோ இல்லை மூவ் அப்படின்ற கமாண்டோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் அடுத்ததில் பார்க்க போகிறோம். காப்பி, மூவ், அண்டு, மிரர். ஸோ இது எல்லாத்தையும் என்னன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டெலிட் அப்படின்றது. இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் ஃபஸ்ட்டு வீடியோலேயே. டெலிட் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு லைன் நமக்கு தேவையில்லை அப்படின்னா அந்த லைனை செலக்ட் பண்ணி டெலிட் அப்படின்றத லைனை செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் அப்படின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே டெலிட் அப்படி ஆயிரும். ஓகேங்களா. ஸோ இதுதான் டெலிட்டு. ஸோ ரொம்ப எல்லாம் சொல்லணும் தேவையில்லை, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ நான் டெலிட் பண்ணது எனக்கு மறுபடியும் வரணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவோம்,
கண்ட்ரோல் ப்ளஸ் இஜெட் அப்படின்றத ரெண்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் கடைசியாக பண்ண அந்த ஆப்ரேஷன் திரும்பி நடந்துடும். ஓகேங்களா, அதை தான் வந்து இங்கே அன்டூ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அன்டூ அப்படின்றது கண்ட்ரோலையும் இஜெட்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கடைசியாக பண்ண வேலை மறுபடியும் பழைய மாதிரியே வரும் அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ டெலிட்டும் அன்டூ முடிஞ்சிருச்சு. அடுத்து ட்ரிம்முக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த லைனை வந்து எப்படி டெலிட் பண்ணோம் அப்படின்ட்டு. ஸோ ட்ரிம்முக்கு நம்மளுக்கு என்ன கமாண்ட் யூஸ் பண்ணியிருப்போம், டிஆர் அப்படின்றது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் எல்லா கமாண்டுக்குமே அந்த லெட்டரை ப்ரெஸ் டைப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தடவை என்ட்ரு பண்ணுவோம். ஆனால் ட்ரிம்முக்கு மட்டும் டிஆர்ன்றதை டைப் பண்ணிவிட்டு 2 தடவை என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் ஒர்க் ஆகும். நிறைய பேர் பண்ணுற தப்பு ஒரு தடவை டைப் பண்ணிவிட்டு எனக்கு வரல அப்படின்னுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது 2 தடவை டைப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த லைன் எக்ஸ்ட்ரா இருக்குது, இதை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா டிஆர் அப்படின்றத கொடுத்துருக்கேன். கொடுத்ததுக்கப்புறம் என்டர் 2 தடவை என்டர் அடிச்சேன்னா தான் இந்த இன்டர்செக்ட் ஆனதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த லைன் டெலீட் ஆகும். ஓகேங்களா, ஸோ நமக்கு தேவையானது கிளிக் பண்ணாலே டெலீட் ஆயிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த லைனை நான் டெலீட் பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணால் டெலீட் ஆகாது. ஏன்னா இது ஃபுல் லைன். ஓகேங்களா, ஃபுல் லைன் அப்படின்றது டெலீட் ஆகாது. எந்த ஒரு இடத்துல இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அந்த இதை மட்டும்தான் டெலீட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த லைனையும் கிளிக் பண்ணாலும் டெலீட் ஆகாது. ஏன்னா இன்டர்செக்ட் ஆகலை, இதுக்குள்ள ஃபுல் லைனாக இருக்குது. எதுவுமே இன்டர்செக்ட் ஆகாதனால எந்த லைனை கிளிக் பண்ணாலும் டெலீட் ஆகாது. இன்டர்செக்ட் ஆனால் மட்டும்தான் டெலீட் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு லைன் போட்டு காமிக்கிறேன். ஒரு லைன் இப்போ நான் வரைகிறேன் அப்படின்னா இங்கிட்ட ஒரு லைன் இப்படி வரைகிறேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து செகண்ட் லைன் வந்து ஃபங்க்ஷனில் இருக்குது. ஸோ F8 ரிலீஸ் பண்ணி விட்டுட்டேன். ஸோ F8 ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் லைனுக்கு நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்செக்ட் ஆகிருக்க லைனை எனக்கு தேவையில்லாதெல்லாம் டெலிட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், டிஆர். ஓகேங்களா, அதாவது எக்ஸ்ட்ரா இருக்கிறத டெலிட் பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் அந்த டிஆர் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ டிஆர் வந்து ட்ரிம் கமாண்ட் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ட்ரிம் அப்படின்னாலே ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த சர்க்கிள் வரையும் போதே ட்ரிம் பண்ணணும். இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இப்போ ஒரு 2 லைன் வரைகிறேன் அப்படின்னா ஒரு லைனும் ஒன்றுக்கு இன்டர்செக்ட் ஆகிருந்துருக்கணும். ஓகேங்களா, அப்படி இன்டர்செக்ட் ஆனால் மட்டும்தான் நம்மளால் ட்ரிம் கமாண்டை ஒர்க் பண்ண முடியும். இன்டர்செக்ட் ஆகாமல் ஸ்ட்ரைட் லைனாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்மளால் ட்ரிம் கமாண்ட் ஒர்க் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இதை நான் ட்ரிம் பண்ண போகிறேன். எங்கெங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அதை மட்டும் ட்ரிம் பண்ணுறோம். அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ ட்ரிம் கமாண்டுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், டிஆர் அப்படின்றதான் கமாண்டாக நம்ம டைப் பண்ண போகிறோம். ஸோ அதை டிஆர் அப்படின்றத கொடுத்து என்டர் அடிக்கிறேன். ஸோ ட்ரிம் கமாண்டை பொறுத்த வரைக்கும் டபுள் என்டர் அடிக்கணும். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல என்டர் அடிச்சுட்டு ரெண்டாவது ஒரு என்டர் அடிச்சுட்டு மறுபடியும் சொல்லிடுறேன். எஸ்கேபியை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். டிஆர் என்டர். ஓகேங்களா, ஆப்ஜெக்ட் மாறுது பாருங்க. ஸோ 2 தடவை என்டர் அடிச்சா தான் இந்த வந்து ஸ்கொயர் பட்டன் வரும். இந்த ஸ்கொயர் பட்டன் வந்தால் மட்டும்தான் நம்மளால ட்ரிம் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த லைன் வந்து ஃபுல் லைன். ஆனால் இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் பிரேக் ஆகிருக்கிறதுனால இப்போ நான் இங்கே எக்ஸ்ட்ரா இருக்குது, இன்டர்செக்ட் ஆகிட்டு. இதை நான் டெலிட் பண்ணிட்டுனா ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இது ரெண்டுக்கு இருக்கிறத இடையில இருக்கிறத ட்ரிம் பண்ணணும்னு நினச்சா ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்போ இந்த லைனுக்கு இதுக்கு இடையில இருக்கிறத டெலிட் பண்ணாமல் ட்ரிம் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இன்டர்செக்ட் ஆகலை. இந்த லைன் வந்து ஃபுல் லைனாக இருக்கும். ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணி பாருங்கள், செலக்ட் பண்ணாலும் ட்ரிம் ஆகாது. ஏன்னா ஃபுல் லைன் அப்படின்றது தான். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த லைனுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே செலக்ட் பண்ணுங்கள், டெலிட் ஆகும். ஏன்னா இது வந்து ஃபுல் லைனு, பட் இந்த லைன் வந்து இங்கேருந்து வந்ததுனால அது ஆல்ரெடி இன்டர்செக்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் அது ட்ரிம் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ கீழே இருக்கிறதே அதே நம்ம ட்ரிம் பண்ணணும்னு நினச்சாலும் ட்ரிம் பண்ணலாம். ஆனால் வந்து ஆல்ரெடி இன்டர்செக்ட் பண்ணதை ட்ரிம் பண்ணதுனால இது ட்ரிம் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ கான்செப்ட் என்ன, எந்த ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆகுதோ அதை மட்டும்தான் ட்ரிம் பண்ண முடியும். அதுக்கு போக எனக்கு இந்த லைன் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சா நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி தான் டெலிட் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ இப்போ இது இன்டர்செக்ட் ஆகுது, அதை டெலிட் பண்ணதுனால இது டெலிட் ஆகாது. ஓகேங்களா, ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இதுக்கான கான்செப்ட் ட்ரிம்னா எப்படி ஒர்க் ஆகுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, எப்படி டைப் பண்ணணுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. டிஆர் கொடுத்து என்டர் 2 தடவை ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த லைன் வேணாம் அப்படின்னா இப்போ நான் இதை செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா, மொத்தமாகவே வேணாம் அப்படின்னா மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கோங்க, ட்ராக் பண்ணி டெலிட்ன்ற பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன், டெலிட் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கமாண்டு ட்ரிமும் படிச்சாச்சு, டெலிட் படிச்சாச்சு. அண்டு அப்படின்றது கண்ட்ரோல் இஜெட் எனக்கு வேணாம்னா கண்ட்ரோலையும் இஜெட்டையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கடைசியாக ஒர்க் பண்ணது எல்லாமே நம்மளுக்கு டிஸ்பிளே வந்துடும். ஓகேவா, இப்போ கடைசியாக இருந்தது இதுதான், கண்ட்ரோல் இஜெட்டும் ப்ரெஸ் பண்ணேன், எனக்கு அது வந்துடும். ஸோ நம்ம ஏதாவது தப்பாக டெலிட் பண்ணிட்டோம், எனக்கு மறுபடியும் வேணும் அப்படின்னா கண்ட்ரோலையும் இஜெட்டையும் ப்ரெஸ் பண்ணாலே நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து காப்பி கமாண்ட், மூவ் கமாண்ட், மிரர் கமாண்ட். இது மூணையுமே நம்ம ஒரே மாதிரி பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னா காப்பினா சிபி, மூவ்னா எம், மிரர்னா எம்ஐ. ஸோ இப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் காப்பி பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னா ஆப்ஜெக்டை ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணி காப்பிக்கு சிபி. ஓகேங்களா,
சிபியை கொடுத்து என்டர் அடிக்கிறேன். ஸோ என்டர் அடித்த பிறகு ஒரு இடத்த வச்சு தான் இழுக்க முடியும் காப்பி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த டயர் ஆல்ரெடி நம்ம டயர் எடுத்துருக்கோம். ஸோ இந்த காரோட சென்டர் பாயிண்ட்டை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணி அப்படியே நம்ம எங்கெங்கெல்லாம் கிளிக் பண்ணுறோமோ அத்தனை இடத்துக்கும் நமக்கு காப்பி ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபங்க்ஷன் கீழே ஆனில் இருக்குது. நான் ரிலீஸ் பண்ணிவிட்டேன். ஸோ ரிலீஸ் பண்ணிவிட்டு வச்சு கிளிக் பண்ண எத்தனை தடவை கிளிக் பண்ணுறோமோ அத்தனை தடவையும் கார் நம்மளுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது போய் அங்கே பேஸ்ட் ஆகிற இடமும் பாருங்கள், நம்ம எங்கேருந்து கிளிக் பண்ணி இழுத்தமோ அதே பாயிண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த பாயிண்ட் தான் நம்மளுக்கு இப்போ ஆல்ரெடி ஏற்கனவே இருக்க கார் மேலேயே நான் வச்சு கார் வைக்கிறேன் அப்படின்னா அதே பாயிண்டில் வச்சு கிளிக் பண்ணேன்னா கார் மேலே கார் வந்துடும். ஸோ தெரியாது. ஓகேங்களா? ஸோ எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் காப்பி கமாண்ட் ஒர்க் ஆகிட்டே இருக்கும். இப்போ எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு காப்பி கமாண்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு பழசெலாம் தேவையில்லை, இப்போ லாஸ்ட்டாக பண்ணது தேவையில்லை அப்படின்னா கண்ட்ரோலையும் இன்ஜெக்டையும் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கடைசியாக வந்துடும். ஓகேங்களா? அகைன் காப்பி ஒர்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து மூவ் கமாண்ட் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ மூவ் கமாண்டுக்கு சின்னதாக ஒரு லைன் போட்டு வச்சுக்குவோம், அப்போ தான் உங்களுக்கு புரியும் வித்தியாசம். ஸோ இப்போ இந்த லைனுக்கு ரைட் சைடு இருக்க காரை லைனுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு வர போகிறேன். ஸோ கார் செலக்ட் பண்ணும்போது ஃபுல் ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மூவ் அப்படின்றதுக்கு எம்ன்றதை ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணி என்டர் அடிக்கிறேன். ஸோ காரோட டயரோட சென்டரை வச்சு கிளிக் பண்ணி இங்கே ட்ராக் பண்ணுறேன். இந்த சைடு இருந்து இந்த சைடு வந்துருச்சா காரு. ஸோ இதுதான் மூவ் கமாண்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறது மிரர் கமாண்ட். ஸோ மிரர் கமாண்டும் இப்போ காப்பியை மூவ் பண்ண மாதிரியே ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். மிரருக்கு எம்ஐ அப்படின்றத டைப் பண்ணாலே போதும் தான். ஸோ எம்ஐயை கொடுத்துட்டு என்டர் அடிச்சிடுறேன். இப்போ வந்து ஆல்ரெடி பாயிண்ட் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. என்ன பாயிண்ட் அப்படின்னா கண்ணாடி எந்த இடத்துல வைக்க போகிறோம் அப்படின்றது தான். மிரர்னா கண்ணாடி தானே. ஸோ அப்போ அந்த கண்ணாடினா 2 பாயிண்ட்டு செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த சைடு கீழே வைக்கிறேன் கண்ணாடி அப்படின்னா ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஆப்ஜெக்டோட மிரர் வந்து கீழே வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணி என்டர் அடித்தா மட்டும்தான் நமக்கு காரோட மிரர் வரும். ஓகேங்களா? இன்னொரு சொல்லிடுறேன். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு மிரருக்கு எம்ஐ அப்படின்றத டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு என்டர் அடிக்கிறேன். என்டர் அடித்த பிறகு கண்ணாடி எந்த பக்கம் வைக்கணும் அப்படின்றத செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கண்ணாடி இப்போ நான் இந்த ரைட் சைடு வைக்கிறேன், காரோட லெஃப்ட் சைடு வைக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு கிளிக் இங்கே பண்ணுறேன். செகண்ட் கிளிக்கு கீழே இருக்கிறத கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கிளிக் பண்ணி முடிச்சுட்டு என்டர் அடித்தா மட்டும்தான் வரும். நான் ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக வச்சுருப்பேன் கண்ணாடி, ஆனால் வந்து இந்த ஆப்ஜெக்ட் மட்டும் செலக்ட் பண்ணதுனால கார் இது மட்டும்தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நான் செலக்ட் பண்ணுறேன். 3 ஆப்ஜெக்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் எம்ஐ கொடுத்து என்டர் அடிக்கிறேன். ஸோ கண்ணாடியை இந்த இடத்துல வைக்கிறேன் அப்படின்னா கிளிக் பண்ணி என்டர் அடித்தா மட்டும்தான் அதோட மிரர் வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மிரருக்கான மெத்தட். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பயனடையட்டும். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.